ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு அவருடைய சமூகத்திலே உண்மையோடும் நேர்மையோடும் அதிகாலையில் அவருடைய தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், பிள்ளைகளின் பிள்ளைகளையும், சொந்தம் பந்தங்கள் அனைத்தையும் அவர் பாதத்தில் ஒப்படைத்து விடுவோம். ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்த கிருபைக்காய் எங்களை நீர் தட்டி எழுப்பி அமரச் செய்த கிருபைக்காய் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ ஒரு சிலர். இதோ நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. ஓசையா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தாரே, என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். கடவுளின் வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு பயன் பெறுவாயா என்று சொல்லி இந்த ஓசையா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். ஓசையா 14. ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட் பண்ணுங்க. எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட் பண்ணுங்க. ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆமென், ஆமென், ஆமென். பாந்தவர்களே, கடவுளின் வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு பயன் பெறுவாயா என்ற கேள்வி. இந்த வேண்டுகோளை ஓசையா இறைவாக்கினர் இந்த இறுதி பகுதியிலே கேட்கிறார். கடவுளை நோக்கி இட்டு சென்று வாழ்வை மெருகேற்றும் இந்த ஓசையா இறைவாக்கினர் புஸ்தகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதை மறுப்போரின் பாதை சாவுக்குத்தான் இட்டு செல்லும். கடவுளின் இதய துடிப்பான பாசத்துடன் கூடிய நீதியை மையப்படுத்தாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்வோரின் போக்கு
இருட்டுக்குள் பாதங்களை இடற செய்து எது என தெரியாமலே குப்புற விழுவோரை போன்றது. இதைதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். நீதிமொழிகள் 4:19. ஆமென். பொல்லாரின் பாதையோ சுருள் போன்றது. தாங்கள் எதில் இடறி விடுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. பொல்லாரின் பாதையோ சுருள் போன்றது. தாங்கள் எதில் இடறி விழுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆமென். ஆமென். இதில் இடறி விழுவார்கள் என்றவர்களுக்கு தெரியாது. தெரியாது. பொல்லாரின் பாதையோ காரிருள் போன்றது. தாங்கள் எதில் இடறி விழுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அதான் நீதிமொழிகள் 4:11 அழகாக சொல்கிறார். 10:11 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 4:10-11. பிள்ளாய், பிள்ளாய், கவனி, நான் சொல்வதை ஏற்றுக்கொள். ஒருவர் வாசிக்க, ஒருவர் ரிப்பீட் பண்ணுங்க. பிள்ளாய், பிள்ளாய், ம், பிள்ளாய், கவனி, கவனி, நான் சொல்வதை ஏற்றுக்கொள். நான் சொல்வதை ஏற்றுக்கொள். அப்பொழுது அப்பொழுது நாட்காலம் நீடிக்கும். உன் ஆயுட்காலம் நீடிக்கும். ஞானத்தின் வழிகளை ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கின்றேன். உனக்கு கற்பித்திருக்கின்றேன். நேரிய பாதைகளில் நேரிய பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேன். உன்னை நடத்தி வந்தேன். பிள்ளாய், பிள்ளாய், கவனி, கவனி, நான் சொல்வதை ஏற்றுக்கொள். நான் சொல்வதை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுட்காலம் நீடிக்கும். அப்பொழுது உன் ஆயுட்காலம் நீடிக்கும். ஞானத்தின் வழிகளை ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கின்றேன். உனக்கு கற்பித்திருக்கின்றேன். நேரிய பாதைகளில் நேரிய பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேன். உன்னை நடத்தி வந்தேன். ஆமென். ஆமன் பார்த்தவர்கள். இந்த காலை பொழுதிலே ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது, ஆவியார்கிட்ட கேட்ட பொழுது, இந்த ஓசையா இறைவாக்கிற புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை காண்பித்தார். கடவுளுடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு பயன் பெறுவாயா என்ற கேள்வி ஓசையா இறைவாக்கினர் வைக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கிறேன். நேரிய பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேன். 12ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லும். நீ நடக்கும்போது உன் கால் சறுக்காது. சறுக்காது. நீ ஓடினாலும் இடறி விழமாட்டாய். ஆமென். அதனால் அப்போ நம்ம என்ன செய்யணும்? 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பெற்ற நற்பயிற்சியில் உறுதியாக நிலைத்து நில். நிலைத்து நில். அதை விட்டு விடாதே. ஆமென். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானத்தை புறக்கணியாதே. புறக்கணியாதே. அது உன்னை பாதுகாக்கும். அதை அடைவதில் நாட்டங்கொள். அது உன்னை காவல் செய்யும். காவல் செய்யும். காவல் செய்யும். ஞானத்தை புறக்கணியாதே, அது உன்னை பாதுகாக்கும். அதை அடைவதில் நாட்டம் கொள், அது உன்னை காவல் செய்யும். ஞானத்தை தேடி பெறுவதே ஞானமுள்ள செயல். உன் சொத்தெல்லாம் கொடுத்தாயினும் மெய்யுணர்வை தேடி பெறு. என்ன அழகா சொல்லப்படும். ஆமென். அதனாலதான் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. ஆமென். நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விடுகிறார்கள். இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் பரிசுத்த சிந்தையுடன்
இயேசுவை பின்பற்றுவேன் பரிசுத்த சிந்தையுடன். இயேசுவை பின்பற்றுவேன் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. ஆமன் பாதர்களே, வழிதவறி செல்லும் பொழுதெல்லாம் பாவத்தின் திசையிலிருந்து மனம் திரும்பி கடவுளிடம் கரம் பற்றிட வேண்டும் என்பதுதான் ஓசையா இறைவாக்கினுடைய இந்த இறைவார்த்தை. இப்போ ஓசையாவை வழிநடத்திய கடவுளிலிருந்து சொல்லுறுதி மிக்க நீதியும் மன்னிப்பும் வழங்கும் பாசமும் பாய்ந்தோடி வந்தன. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய கருணையை புறம் தள்ளுவோர் தத்தம் பாவ மூட்டைகளை அரவணைப்பை அவனை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறான். அக்கிரமத்தின் சேற்றில் மூழ்கி கொண்டே இருப்பார்கள். பாவத்தை அடியோடு வெறுத்தொதுக்கும் கடவுள் பாவியை ஆசையோடு அரவணைத்து காக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ பிடியிலிருந்து விடுதலை பெற்று புத்துணர்ச்சியோடும் உரிமையோடும் அவரை நோக்கி அடியெடுத்து வைக்க நாம் இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போமா? ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் எப்பொழுதுமே நேர்மையானவை. ஆமன் பாந்தவர்களே, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விடுகிறார்கள். அதனாலதான் அழகா சொல்றாரு நீதிமொழிகள் 5:13 மிக அழகாக சொல்லப்படும், கற்பித்தவர்களின் சொல்லை கேளாமற் போனேனே, போதித்தவர்களுக்கு செவி கொடாமல் இருந்தேனே, இப்போது நான் மீளா துயரத்தில் மூழ்கியவனாய் மக்கள் மன்றத்தில் மானமிழந்து நிற்கின்றேனே என்று அலறுவாய். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவற்றை அறிந்து கொள்ளட்டும். தூயாவியான சொல்வதை காது உள்ளவன் கேட்கட்டும். ஆமென். ஆமன் பாந்தவர்களே, 26ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 4:26, நேர்மையான பாதையில் நட, அப்பொழுது உன் போக்கு இடரற்றதாய் இருக்கும். வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே, தீமையின் பக்கமே கால் எடுத்து வைக்காதே. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறது பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகள் 3:26 சொல்லுகிறது, ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாய் உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார். உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அதான் இன்னைக்கு ஆண்டவர் காலையில் நம்ம கொடுக்கிறது. ஞானம் நிறைந்தவன் எவனோ அவனை இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவனை இவற்றை அறிந்து கொள்ளட்டும். இதான் சிந்தனை. ஆமன் பாரதர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில். அதனால தான் 4:11 சொல்கிற, ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கிறேன், நேரிய பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேன், நீ நடக்கும்போது உன் கால் சறுக்காது, நீ ஓடினாலும் இருடறி விட மாட்டாய். அப்போ 13ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, பெற்ற நற்பயிற்சியில் உறுதியாய் நிலைத்து நில், அதை விட்டுவிடாதே, அதை கவனமாய் காத்துக்கொள், அதுவே உனக்கு உயிர். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். ஆமென். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும்.
ஆமாம் பாதர்களே. அதனால தான் 14 வசனம் சொல்லுது பாருங்க, பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே, செல்லாதே, தீயோர் நடக்கும் வழியில் நடவாதே, அதன் அருகில் செல்லாதே, அதில் கால் வைக்காதே, அதை விட்டு விலகி உன் வழியே செல். ஞானம் உள்ளவன் எவனோ, ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆமென். வார்த்தை தெளிவா இருக்குங்க, வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால தான் 16 தீமை செய்தால் என்று அவர்களுக்கு தூக்கம் வராது, யாரையாவது கீழே வீழ்த்தினால் என்று அவர்களுக்கு உறக்கம் வராது, தீவினையே அவர்கள் உண்ணும் உணவு கொடும் செயலே அவர்கள் பருகும் பருகும் பானம், ஆனால் நேர்மையாளரின் பாதை வைகரை ஒளி போன்றது, அது மென்மேலும் பெருகி நான் பகலாகின்றது, மென்மேலும் பெருகி நண்பகலாகிறது. நண்பகல். பொல்லாரின் பாதையோ காரிருள் போன்றது, தாங்கள் இதில் இடறி விடுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. பிள்ளாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடு, ஆமென். நான் சொல்வதை கவனி. ஆமென். உன் கவனத்திலிருந்து அவை விலகாதிருக்கட்டும், உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை. ஆமென். ஞானம் உள்ளவன் எவனோ, ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவு உள்ளவன் எவனோ எவளோ அவன் இவற்றை அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். பின்பற்றி நடக்கிறார்கள். ஆமன் பாண்டவர்களே, பவுல் அழகா சொல்லுவார், நல்ல ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன், விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரமசுகம் காண்பேன், பரதேசம் அதில் செல்வேன். ராப்பகல் இல்லையே, இரட்சகர் வெளிச்சமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இப்பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நேற்று மாலை தியானித்தோம் யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனம். இயேசு அவர்களிடம், இன்னும் சிறிது காலமே ஒளி உங்களோடு இருக்கும், இருள் உங்கள் மேல் வெற்றி கொள்ளாதவாறு ஒளி உங்களோடு இருக்கும் போதே நடந்து செல்லுங்கள். இருளில் நடப்பவர் எங்கே செல்கிறார் என்பது அவருக்கு தெரியாது. ஒளி உங்களோடு இருக்கும் போதே ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ஒளியை சார்ந்தவர்கள் ஆவீர்கள் என்றார். நேற்று மாலை ஆண்டவர் இதை உணர்த்தினார். இன்று காலையிலே அழகா சொல், ஞானம் உள்ளவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும், பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். தீர்ப்பளிப்பது இயேசுவின் வார்த்தை. ஆமென். யோவான் 12:48 நேற்று மாலை தியானித்தோம். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. ஆமென். அவருடைய வார்த்தை. நேற்று பார்த்தோம், 12ஆம் அதிகாரத்தை அழகாக தியானித்தோம்.
அதன் தொடர்ச்சியாக அதனுடைய பின்னணியாக இன்று காலையில் என்ன அழகாக கொடுக்குறார் ஓசையா 14:9. ஞானம் உள்ளவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். துயாவியார் சொல்வதை காதுள்ளவன். ஆமென். ஆமன் பாந்தவர்களே. அதனால தான் 49 இயேசு சொல்றாரு, நானாக எதையும் பேசவில்லை. என்னை அனுப்பின தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். ஆமென். அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் என்ன பேசணும், பிதாவே நான் என்ன பேசணும், இயேசுவே நான் என்ன பேசணும், ஆவியானவரே நான் என்ன பேசணும், அவர் கற்றுத்தருவார். என்னை அனுப்பின தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேசுவேன் என்பது எனக்கு கட்டளை செய்து கொடுத்துள்ளார் என்று சொல்லி இயேசு சொல்ற அதே தான் எல்லா ஊழியக்காரருக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். இயேசு சொல்றார், ஆமென். நமக்கும் அவருடைய வார்த்தைகள் நிலைவாழ்வு தருகிறது என்பது நமக்கு தெரியணும். ஆமென். அல்லேலூயா. ஞானம் உள்ளவன் எவனோ அவன் அவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் அவற்றை அறிந்து கொள்ளட்டும். இந்த வார்த்தை தான் நீங்க இன்னைக்கு நாள் பூரா அசை போடணும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நடக்கும்போதும் போகும்போதும் வரும்போதும் இந்த வார்த்தை என்ன செய்யணும், அசை போட்டுட்டே போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமன் பார்த்தவர்களே. அதனால தான் 50ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, இயேசு அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். அவருடைய வார்த்தை தாங்க, தீர்ப்பளிக்கும் வார்த்தை தாங்க. அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? திருவெளிப்பாடு 22:5 வசனம். ஆமென். இனி இரவே இராது. இனி இரவே இராது. விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். ஒளியை ஏற்றுக்கொள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். அப்போது ஒளியை சார்ந்தவர்கள் ஆவீர்கள். ஆமென். இப்படி சொன்ன பின் இயேசு அங்கிருந்து அப்படியே மறைஞ்சிடறார். நிறைய இடத்துல பார்த்தோம், இயேசு ஏன் மறைந்து போகிறார், ஏன் அங்கிருந்து அப்படியே நழுவி விடுகிறார்? ஏனென்றால் அவருடைய நேரம் இன்னும் வராததால். தன்னையின் திருவிழப்படியே அவர் தன்னையே அவர் கையளிக்கிறதுக்காக அவருடைய நேரம் வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறது என்ன? அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரமசுகம் காண்பேன், பரந்தேசம் அதில் செல்வேன். ராப்பகல் இல்லையே, இரட்சகர் வெளிச்சமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஏசையா புலம்புறாரு, ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவருடைய ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? ஞானமுள்ளவன் எவனோ அவன் அவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆமென்றால் அறிவு தெளிவுடன். வார்த்தை இன்னைக்கு நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து வராரு. அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும்.
தூயாவியார் சொல்வதை காதுள்ளவன் கேட்கட்டும். காதுள்ளவன் கேட்கட்டும். அதனால தான் இயேசு ரொம்ப வேதனையோடு யோவான் 12:7 சொல்வார் பாருங்க. மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா, இல்லை இதற்காக தானே இந்நேர வரை வாழ்ந்திருக்கிறேன் என்பேனா? இயேசுடைய மனநிலை அப்படித்தான் இருந்திருக்கும். பரலோகமே என் சொந்தமே. அவரும் சாதாரண மனுஷன் மாதிரி தான் வேதனையில் சொல்றாரு. இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்தில் என்னை காப்பாற்றும் என்பேனா, இல்லை இதற்காகத்தானே இந்நேர வரை வாழ்ந்திருக்கிறேன் என்பேனா? அடுத்த வசனம் சொல்ற பாருங்க. தந்தையே, உன் பெயரை மாட்சிப்படுத்தும். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன் என்று ஒலித்தது. நம்முடைய ஜெபம் அப்படித்தான் இருக்கணும். தந்தையே, என்னை மாட்சிப்படுத்தும். ஆண்டவரே, இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஞானமுள்ளவன் எவனோ அவன் அவற்றை அறிந்து கொள்ளட்டும். பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் அதை உணர்ந்து கொள்ளட்டும். விதைக்க ஒரு காலம் உண்டன்னால் அறுக்க ஒரு காலம் உண்டல்லோ. விதைக்க ஒரு காலம் உண்டானால் அறுக்க ஒரு காலம் உண்டல்லோ. கண்ணீரோடு விதைப்பாயானால் கம்பீரமாய் அறுவடை செய்வாய். கண்ணீரோடு விதைப்பாயானால் கம்பீரமாய் அறுவடை செய்வாய். விதைப்பும் மறுப்பும் ஓய்வதில்லையே. அல்லேலுயா, அல்லேலுயா. விதை ஆண்டுடைய வார்த்தை. விதை ஆண்டுடைய வார்த்தை. தீர்ப்பளிப்பது இயேசுவின் வார்த்தை. விதைப்பும் மறுப்பும் ஓய்வதில்லை. கண்ணீரோடு விதைப்பயானோ கம்பீரமாய் அறுவடை. என்னுடைய நம்பிக்கை கொள்வார். இருளில் இராதபடி நான் ஒளியாக இந்த உலகிற்கு வந்தேன். இந்த உலகம் என்னை அறிந்து கொள்ளவில்லை. அவர் இந்த உலகிற்கு வந்தார், உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. இன்று நமக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்க. அதிகாலையில் அவரை தேடி அவருடைய சமூகத்தினுடைய அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் யோவான் நற்செய்தி 13-12 அதிகாரங்களை முடித்து விட்டோம். அதில் உள்ள மறை உண்மைகளை ஆண்டவர் என்ன அழகா தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வாய்ப்பு வேறு யாருக்கும் கிடைக்காது. கிடைத்தவர்கள் ஞானம் உள்ளவர் எவனோ யாருமே இல்லை. யாருமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுலேருந்து தெளிவாகுது. ஒருத்தி கட்டிட்டு கிடந்தா, ஆள் போயாச்சு. இப்போ ஞானம் உள்ளவர் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் அவற்றை அறிந்து கொள்ளட்டும். நமக்கு பகுத்தறிவும் கிடையாது, ஞானமும் கிடையாது. ஆண்டவர் பேசும்போது அவரோட பேச உறங்கி கொண்டிருக்கிறாயா? தூக்கமா? ஓசையா 14:9 அசைப்போடு. உறங்கி கொண்டிருக்கிறாயா? இயேசு அழகா சொல்றார் பாருங்க. இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? எவ்வளவு வேதனை இந்த இடத்துல. இயேசுக்கு எவ்வளவு வேதனை. ஒரு வாய் கூட திறக்கவில்லையே. ஞானமுள்ளவள் எவளோ அவள் இதை உணர்ந்து கொள்ளட்டும். ஞானமுள்ளவன் எவனோ அவன் இதை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவுள்ளவள் எவளோ அவள் இதை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் இதை புரிந்து கொள்ளட்டும். இல்லையே, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. தூக்க கலக்கத்தோடு தன் அன்பு சீடர்கள் 3 பேரை அழைத்து செல்லுவார். இவர்கள் எனக்காக பரிந்துரை ஜெபம் செய்வார்கள், என்னோடு இருப்பார்கள், எனக்கு ஆறுதலாக இருப்பார்கள் என்று சொல்லி அன்பு 3 பேரை, யாக்கோபு, யோவான், பேதுரு, எங்கே அவர்கள்
உறங்கிக் கொண்டிருந்தார். 1 மணி நேரம் உங்களால் விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாமல் போயிட்டோம். நட முடியலையா? அவருடைய சமத்துல நீ உண்மையா இல்லையே, என்ன பிரயோஜனம்? அதனால தான் நீதிமொழிகள் அழகாக சொல்லப்பட்டிருது, ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கிறேன். ஞானமுள்ளவள் எவளோ, ஞானமுள்ளவன் எவனோ அவன் இதை அறிந்து கொள்ளட்டும். உணர்வதில்லையே, உணர்வே இல்லாமல், நமக்கு அந்த உணர்வே இல்லையே. இருக்குதா? அவருடைய பிரசன்னத்தில் அவரோடு இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போயிட்டு கொண்டிருப்பார். ஒரே ஒரு பெண்ணு தான், வீராங்கனை வெரோனிக்கால் ஓடி வந்து அவருடைய முகத்தை துடைக்கிறார். இயேசுவை கட்டுடில் கட்டப்பட்டு அடித்து அவர் அப்படியே வேதனையோடு பார்க்கிறாரு. பேதுரு அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். இயேசுவை காட்டி கொடுத்தவனோ நாண்டு கொண்டு செத்தான், உடல் சிதறி செத்தான். இயேசுடைய வேதனை நிறைந்த உள்ளம். நீதிமொழிகள் 5:12 சொல்வதைப் போல, ஐயோ அறிவுரையை நான் வெறுத்தேனே, கண்டிக்கப்படுவதை புறக்கணித்தேனே, கற்பித்தவர்களின் சொல்லை கேளாமல் போனேனே, போதித்தவர்களுக்கு செவி கொடாமல் இருந்தேனே, இப்போது நான் மீளா துயரத்தில் மூழ்கியவனாய் மக்கள் மன்றத்தில் மானமிழந்து நிற்கின்றேனே என்று அலறுவாய். மறந்து போகாதே, அலரும் நேரம் வரும். அவருடைய தீர்ப்பு நாள் நெருங்கிவிட்டது, கடைசி காலம் நெருங்கிவிட்டது. கூனி குறுகி நிற்க வேண்டிய நேரம் வரும், மறந்து போகாதே. அதனால்தான் 11ஆம் வசனம் சொல்றாரு, நீ எலும்பும் தோலுமாய் உருகுலைந்து போவாய், உன் வாழ்க்கையின் இறுதியில் கலங்கி புலம்புவாய். 10ஆம் வசனம் சொல்றது, அந்நியர் உன் சொத்தை தின்று கொடுப்பார்கள். நீ பாடுபட்டு சம்பாதித்தது வேறொரு குடும்பத்திற்கு போய் சேரும். ஆமன் பாந்தவர்களே, உண்மையாயிரு, அவருடைய சமூகத்தில். கடமைக்காக கூலிக்கு மேய்ப்பவர்கள். ஆடுகளை தெரியாது, ஆடுகளை மேய்ப்பவன் ஆடுகளுக்கு முன்னாடி போகணும். பன்றி மேய்ப்பவர்களாக இருக்கக்கூடாது. பன்றி மேய்ப்பவர்கள் தான் பின்னாடி இருந்து வெட்டுவார்கள். ஆடை மேய்ப்பவர்கள் நல்ல ஆயன் மந்தையின் முன்னாடி செல்வார். இயேசுடைய வேதனை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில், ஞானம் உள்ளவர் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும், உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவுள்ளவள் எவனோ. இந்த வசனத்தை இன்னைக்கு நாள் முழுவதும் அசை போடுவோம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசிய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவர், இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. காலை பொழுதினில வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, ஞானம் உள்ளவன் எவனோ அவன் இதை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவுள்ளவர் எவனோ இதை அறிந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரை நிறைவாக ஆசீர்வதிக்கிட்டு இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தில் அந்த வார்த்தை அசை போடும் பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.